விண்ணின் தேவதைகளை ஆர்ப்பரிக்கும் நேரம் இது. அலை கடலென அணி வகுப்பினர் அணி திரண்டு நிற்க எங்கள் பள்ளி இன்று பல வண்ண பூக்களாய் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. நமது நாட்டின் எல்லையில் இராணுவ படையினர் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாவில் அணிவகுத்து நிற்பதை போல எமது மாணவ கண்மணிகள் பெரும் நிறத்துடன் அணிவகுத்து செல்வதை பார்ப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் கண்கள் போதுமோ? மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்துவிட்ட கண்மணிகள், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என அலை கடலென திரண்டு வரும் அற்புத காட்சி. எமது பள்ளியின் பேண்ட் அணிவகுப்பு. எமது பள்ளி மாணவிகள் பேண்ட் இன்னிசை முழங்க 4 அணியினரும் அணிவகுத்து வருகின்றனர். இவர்கள் ட்ரம்பட், விருது படைத்து செல்கிறார்கள். எம் பள்ளியின் பேண்ட் அணிவகுப்பினர் தேசிய அளவிலான கோகோ வீராங்கனை ஸ்போர்ட்ஸ் கேப்டன் நர்மதா தலைமையில் அணிவகுப்பு. புனித டான் பாஸ்கோ மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி தலைவி மதுமிதா பள்ளிக்கூடத்தில் இயங்கி வருகிறார். தேசிய அளவிலான கோகோ வீராங்கனைகள் தலைமையில் அலை கடல் என திரண்டு வரும் அற்புத காட்சி. அணிவகுப்பு மாநில அளவிலான கைப்பந்து பந்து வீராங்கனை ஆர் பாவனா மற்றும் தேசிய அளவிலான வாள்சண்டை வீராங்கனை மோனிகா வீரமே வாகை சூடும் என செம்மாந்து செல்லும் விறுவிறுப்பான அணிதிரள். தேசிய அளவிலான வாள்சண்டை வீராங்கனை ஆர் யாழினி மற்றும் தேசிய அளவிலான கோகோ வீராங்கனை எஸ் யாமனா மஞ்சரி வானம் என திகழும் துடிப்பானதொரு அணிவகுப்பு. இந்த அணிவகுப்புகள் இவ்வளவு நேர்த்தியாக அமைய சீரிய பயிற்சி அளித்த ஊர் காவல்படை நண்பர்கள், மரியாதைக்குரிய முத்துசாமி சார் அவர்களின் தலைமையில், மரியாதைக்குரிய சுரேஷ் சார், மரியாதைக்குரிய டேனியல் சார் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வரிகளுக்கு உயிரோவியம் கொடுக்கும் வகையில் எமது மாணவ கண்மணிகள் அணிவகுப்பு நடத்தி செல்கின்றார்கள். நாடு அதை நாடு நாடாவிட்டால் ஏது வீடு. நாட்டை காக்கும் எதிர்கால வைர வாரிசுகள் நேர்த்தியாக செல்லும் இந்த அணிவகுப்பை காணும்போது எதிர்காலம் ஏற்றம் பெறும். ஒலிம்பிக் சுடர் ஏற்றுதல். ஒலிம்பிக் சுடரை ஏற்ற தமிழகத்தின் காப்பரன் போற்றுதற்குரிய வால்டர் ஐசக் தேவாரம் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றோம். கண்மணிகளே, மகத்தான தருணம் இது. ஐயா அவர்கள் ஒலிம்பிக் சுடரை ஏற்றிவிட்டார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களால் சிறந்த கோகோ வீராங்கனை என்ற முத்திரை பதித்த தடகள வீராங்கனை கண்மணி நர்மதா ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்கிறார். அவர் மாநில அளவிலான பூப்பந்து வீராங்கனை காவியாவிடம் வழங்குகிறார். காவியா ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்கிறார். கரவொலி இன்னும் அதிகரிக்க மாநில அளவிலான பூப்பந்து வீராங்கனை காவியா, மாநில அளவிலான கையுந்து பந்து வீராங்கனை தேஜஸ்வினிடம் வழங்குகிறார். தேஜஸ்வி ஒலிம்பிக் சுடர் பிரகாசிக்க எடுத்து செல்கின்றார். அவர் தேசிய அளவிலான வாள் சண்டை வீராங்கனை மோனிகாவிடம் கொடுக்கிறார். தேசிய அளவிலான வாள் சண்டை வீராங்கனை மோனிகா ஒலிம்பிக் சுடரை ஏந்தி மாணவிகளின் கரவொலி உச்சம் தொடர நால்வரும் மேடை அரங்கம் நோக்கி வருகின்றார்கள்.
தலைவர்களின் நல்லாசிரியை பெற்று ஒலிம்பிக் சுடர் பிரகாசிக்கின்றது. ஒலிம்பிக் சுடரை உரிய இடத்தில் ஏற்ற ஒசூர் மாநகராட்சி காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய பாபு பிரசாந்த் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கண்மணிகளே, பாரிஸில் ஒலிம்பிக் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் முத்தாய்ப்பாக நமது பள்ளியில் அதை பெருமிதப்படுத்தும் விதமாக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நமது ஒசூர் மாநகராட்சி காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய பாபு பிரசாந்த் ஐயா அவர்கள் இந்நிகழ்வை தொடங்கவிருக்கிறார். இத்தருணத்தில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இந்திய வீர வீராங்கனைகளுக்கும் கரவொலியில் நமது வாழ்த்தை தெரிவிப்போம். ஐயா அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கின்றோம். From the bottom of our heart, we salute you, sir. விளையாட்டு உறுதிமொழி. உண்மை வீராங்கனைகளாக நாங்கள் நடப்போம் என உறுதி பூண்ட வீராங்கனைகள் தற்போது அணிக்கொடிகளை உரிய இடத்தில் வைக்க செல்கிறார்கள். படைத்தவனுக்கு தாழ்பணிந்து முத்தமிழுக்கு முதல் வணக்கம்.